అది ఎడుకొద్దామా అది சரிண்ணா சரிண்ணா அப்படியேதான் ஆமாம் சரிண்ணா ஆமாம் சரிண்ணா நானே இது இந்த நிகழ்ச்சியானது கடந்த ஒரு 7 வாரம் அறக்கட்டளை விஷயமாக இதை வந்து நாங்கள் பண்ணும்போது அத்தையும் மாமாவும் மரபாசாமி அவர்கள் அவங்க அறக்கட்டளையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை எங்கள் அப்பா அம்மா சீராளர் அப்படின்னு பேரில் இந்த அறக்கட்டளை
யாதான் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தம்பி பிரவீன், அதே போன்று ராஜன், இவர்கள் 2 பேரும் கூட கடந்த வருடத்திலிருந்து கூட பயணிக்கிறாங்க. அவங்களையும் முதன்மையாக வரவேற்கின்றோம். அதே போன்று அருள்தந்தை நடராஜ் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகமாக இருக்கின்ற ஜி மேத்யூ நாகாவின் பிரின்சிபல் அவர்களையும் வரவேற்கின்றோம். பிறகு எங்கள் அண்ணன் வெற்றிசெல்வன் நாமதல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கர்நாடக ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வரவேற்கின்றோம். அதே போன்று அருள்தந்தை காப்பாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று அருள்தந்தை சவுந்தர் அவர்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அருள்தந்தை தங்கராஜ் அவர்கள் செய்து தொடங்கியிருப்பார் என்று அவரை வருக என்று கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலையும் முதல்வராக எனக்குடைய அதே போன்று சுரேஷ் எம்இபிசி அவர் எங்களுக்கு கூட நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு தவறாமல் எங்களுடைய வழிவகுத்து எங்களுடைய நிகழ்ச்சியை அவர் தொலைக்காட்சி தெரிவித்து வருகின்ற அவர்களையும் வரவேற்று அடுத்ததை இந்த நிகழ்ச்சியை மேத்யூ முதல்வர்களை நாட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Good evening, everyone. I take this opportunity to extend my heartfelt welcome to all the dignitaries, Reverend Father Kanraj, Reverend Father Sundar, and John Paul Father. Father, I'm so sorry, I didn't know your name. And also, I take a heartfelt welcome to Mr. Matthew, the principal of the Law College, and Jason, நாமதல் கட்சியினுடைய செக்ரட்டரி. சார், ப்ளீஸ் வெல்கம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. என்ன தெரியுமா, அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு புக்கு ஒரு நோட்டு வேற வீட்டில் போய் ஏதாவது பேஜ் ரிமைனிங் இருக்கா, ப்ரீவியஸ் இயர்ல ஏதாவது பேஜ் ரிமைனிங் இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நாங்கள் வச்சு எழுதுவோம். ஆனால் எங்களோட சங்கோட அறக்கட்டளை உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரீயாக புக்கு, அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு புக் கவர், ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுன்னா பெரிய விஷயம். அதை பயன்படுத்தி நீங்கள் படிக்கணும். Understand? Priya? Okay. So first and foremost, now I would like to welcome Matthew sir to light the lamp. I also welcome Reverend Father Xavier, Reverend Father Sundar, and Father John Paul. Please, Father, can you light the stage to light the lamp? One. அழைக்கின்றேன். பசங்களுக்கு யாருன்னா ஒரு 2 பேர் வாங்க. இதுவே போகாத 2 பேர் வாங்க. யாரும் இருக்கிறீங்க? சீக்கிரம் வரணும். கரங்களை தட்டலாம்.
சின்ன இளமா பிள்ளைகள் யாரும் பேச வேண்டாம், கவனிக்கவும். Agustina. Anak Agustina bakal. To begin with, I kindly request all of us to raise the donation with prayer. தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, அறிவின் குற்றே இறைவா, இளமையான மாலை பெருநாக அவர்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நடைபெறுகிறோம். இதே நாளிடையே எங்கள் மாணவ செல்வங்களுக்கு அறிவிப்பு நடக்க அந்த அறிவின் ஆற்றலை விரிவுபடுத்த உதவிகரம் நிகழ்த்துகின்ற இந்த இயக்கத்தினை வந்திருக்கிற இந்த குழந்தைகளையும் உடனடியை பெற்றோர்களையும் எதிர்காலங்களில் ஒப்புகிறோம். அனைவருடைய நிர்வாகிகளாலே ஆசீர்வதித்தாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுடைய உடைய திருக்கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஞானத்தையும் அறிவையும் தெய்வத்தை ஒழுக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வந்து அவர்களை என்றும் வழிநடத்தினார்களும் இந்த நற்செய்தி செய்கின்ற இந்த இயக்கத்தினரை, இந்த குடும்பத்தினரை இல்லாமே வல்லகரத்தினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தினாலும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய இனங்களை புகழ் வேண்டுதலை இல்லாமல் நிறைவேற்றி அவருடைய உடலுக்கு நிலவில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவேற்ற செய்தார். இந்த குழந்தைகளுக்கான ஞானத்தையும் அறிவையும் படித்து அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் மின்னிருக்கிற விண்மீன்களாக, நட்சத்திரங்களாக, ஒளிபடுகின்ற சூரியன்களாக இதுவாக சொல்லிக்கொண்டார்கள். இவற்றை அவங்க ஆழ்வாக கிறிஸ்துவையாக Thank you, Father. And now, I want Reverend Father John Paul to address the gathering with a short speech. Father kindly, John Paul Father. திரும்ப ஒரு இடம் மாற்றி இடத்துக்கு போகிறார். ஸோ அவர் நம்ம அட்ரஸ் பண்ணுறதுல நம்ம சந்தோஷப்படுறோம். காரணம் a few words. அனைவருக்கும்
மாநிலம் இதே மேடையில் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக மாவீரர்களுக்கு நம்முடைய தமிழ் உணர்வுகளுக்காக அறிவிப்பு பேசியிருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்னைக்கு அதே தமிழ் மக்களுக்கு எப்படி அந்த இலங்கையில் உயிர் மீட்க அந்த சகோதர சகோதரர்களுக்கு நம்முடைய மனமும் உள்ளமும் நெகிழ்ந்ததோ அழுததோ அது செயலில் காக்கணும் அப்படின்றதற்காக இந்த பாசனையை தொடங்கி இன்று முதல் அழகாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் முதல் நன்றியை உண்டாகிறேன். இது வெறுமனை வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு செல்லாமல் செயல்களிலே என்னால் நம்ம பேசுகிற மட்டுமா இருக்கக்கூடாது, செயல் வீரராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக ஒரு மாணவர்களுக்கு ஒரே அறிவுரையா, இதுபோல கொண்டு செய்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரே ஒரு பிரதிபலி என்னன்னா, நல்ல படிப்பு வாழ்க்கையில் இருந்ததே வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரதிபலன். இரண்டாவது மேடம் இருக்கும்போது நாங்கள்லாம் படிக்கும் போது எங்களுக்கு கூட யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுவது எனக்கு ஞாபகம் இருந்தாங்க. நான் கேட்டீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பசங்க அப்பா அம்மாவுக்கு. அதில் எங்கள் வீட்டில் ஆடு மாடு நிறையா இருக்கும். ஜூன் மாதம் வந்துச்சா 4 ஆடு வைப்பாங்க, 2 மாடு வைப்பாங்க. விட்டுட்டு அப்படியே கடைகளுக்கு போயிட்டு எல்லாம் லோன் கொடுத்து யூனிஃபார்மு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஜூன் மாதமும் அதெல்லாம் செய்வாங்க. 4, 5, 6 ஆடு வைப்பாங்க, 2 மாடு வைப்பாங்க. விட்டுட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போ அந்த வறுமையிலும் எங்களை படிக்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் முயற்சி செய்தார்கள். என்று உங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாரோ உங்களுக்கு இந்த அளவிற்கு நீங்கள் படிப்பில் சிறக்க வேண்டும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு வருங்கால தலைவராக சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு தலைவராக சமுதாயத்தில் நீங்கள் நடத்துவதற்காக இப்படிப்பட்ட நல்ல செயலில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை மாணவர்கள் நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கை முன்னேறுவதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது தன்னலம் அல்ல, நாம் வளர வேண்டும், அதோடு சேர்ந்து நம்மோடு இருக்கின்றவர்களும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளே செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். நன்றி. நன்றி ஃபாதர். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு மேத்யூ அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு இடையே அழைக்கின்றேன். I kindly request our chief guest, Mr. G. Matthew, the principal of Law College, to utter a few words. முக்கியமாக இந்த அலுவலகம் அவர்களுக்கு அன்பின் வணக்கத்தை சொல்கிறேன். பெரியவர்கள் வாழ்வுகள் எல்லோருமாக முழுமாக நான் வணக்கத்தை வாழ்வு தெரிவித்துக் கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லி மிக ஆசைப்படுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே ஸ்கூலில் தான் நான் 1ஆம் முதல் 7ஆம் வரை படித்திருக்கிறேன். நாம் இப்போது உட்கார்ந்திருக்கும் இந்த டைமுக்கு பல வருஷத்துக்காக திருமணம் பண்ணது எல்லாத்தையும் வந்து நான் நினைவு கொள்கிறேன். முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய கருத்து என்னென்றால், எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரிஒன்ஸ் லைஃப். படிப்பு என்பது எல்லாருக்கும் வந்து அத்தியாவசியமானது. எஜுகேட்டட் பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிஒன் இன் திஸ் வேர்ல்ட். யார் படிக்கிறாங்களோ அவர்கள் வந்து இந்த உலகம் வந்து மதிக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகலாம், எல்லாவற்றையும் பேசி கொண்டு போகலாம், எல்லாவற்றையும் விளையாடி கொண்டு போகலாம். ஆனால் நாம் படித்தது படிக்க யாரும் நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. யார் படிக்கிறார்களோ அவர்கள் உதவி காண்கிறார்கள். அவர்கள்தான் இங்கு நடக்கும் சிறு பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு நான் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், படியுங்கள், உங்கள் வாழ்க்கை எனக்கு உயர்ந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. இங்கே 7th வந்து படித்துவிட்டு சில நேரத்தில் நான் 3 ஆண்டுகள் படித்தேன். இந்த 10 ஆண்டுகளில் எனக்கு சட்டப்போது ஞாபகம் இல்லை, அதிகமாக இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒத்துக்கிறது. எப்படி என்றால் படிப்பு என்றால் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியாது. உலக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் என்னவென்றால், என்னுடைய 12 டிகிரிகளை நான் படித்திருக்கேன். BA படித்திருக்கிறேன், MA படித்திருக்கிறேன், BEd படித்திருக்கிறேன், MA படித்திருக்கிறேன், LLB படித்திருக்கிறேன், LLM படித்திருக்கிறேன், MD படித்திருக்கிறேன், PhD படித்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் DPH, MPH and PPH அதுவும் படித்திருக்கிறேன். அதற்கு மேலே எல்லாவற்றையும் ஏற்ற வகையில் நமக்கு உயர்வை தருகிறது. அவர்களை படிப்பை யாரும் சாதாரணமாக எண்ணிருக்கிறாரு. படிக்க வேண்டும். படிப்பதற்கு இந்த ஆர்கனைசேஷன் விதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்போது வாழ்க்கை விதமான உதவிகள் கிடைக்கவில்லை. இந்த உதவியை நாம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று நாம் இருக்கிறேன். அப்படி வரும்போது நமக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் வேண்டுகோளாக இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் தனது வாழ்க்கையிலிருந்து முன்னேற வேண்டும். அது முதல்படி முன்னேறிய இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு எல்லா முயற்சியும் நாம் செய்ய வேண்டும். அது 2வது படி. 3வதாக நாம் உயர்ந்து இந்த சமுதாயம் உயர்ந்தது நாம் கடவுளுடைய பக்தியோடு கடவுளுக்கு செய்வதற்காக செய்ய வேண்டும். இம்மூன்றையும் உலகத்தில் செய்யும்போது கடவுள் எங்கேயும் உயர்த்த நம்மை உயர்த்த அவர் எப்போது சித்தமுள்ளார். ஒன்றை சொல்லி நான் முடிவு ஆசைப்படுறேன். ஒரு காலத்தில் ஐடியில் பிரின்சிபாலாக இருந்தது. அதற்கு பிறகு நர்சரி, பிரைமரி, ஹைஸ்கூல் பிரின்சிபாலாக சில வருஷம் இருந்தது. அதற்கு பிறகு BA காலேஜில் நான் சொல்றதெல்லாம் பெங்களூரில் பிரின்சிபாலாக இருக்க காலம் உண்டு. இங்கே லா காலேஜ் வந்து எனக்கு 12 வருஷமாக பிரின்சிபாலாக இருந்து இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, எடுத்துக்கிறார்கள். இது எதற்காக என்றால் படிப்பு, எஜுகேஷன் நம்ம எடுக்கும்போது அது நமக்கு நன்மை எப்போது கொடுக்கும். அதுதான் இந்த எஜுகேஷனுக்கு, இந்த படிப்புக்கு உதவி செய்கிற ஆர்கனைசேஷன் கடவுள் என்றும் ஏற்க வேண்டும். இதுதான் அநேக நன்மையை பெற்றுக்கொண்டு நம் சொல் சமுதாயம் உயர வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற, இதுதான் சலுகை செய்து கொடுத்திருக்கிற இந்த ஆர்கனைசேஷன் தேவன் இன்னும் அதிகமாக உயர்த்தி பலருக்கு நன்மைகள் செய்து இந்த சமுதாயம் மேலே வர வேண்டும் என்று நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி செய்ய வேண்டும் என்று நான் நிறுத்த இவர்கள் செய்வது மட்டுமல்ல, நாமும் நம்மால் விரும்புவதற்கு செய்து இந்த சமுதாயத்தில் நன்றி. நன்றி ஐயா. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள். எல்லாருக்கும் விஷயம் வாய்ஸ் லிசன் ஆல் தி வாய்ஸ் ரெப்ரசன்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட். ஆமா அதே ஆட்டுப்பா. ஓகே ஃபைன். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஒரு 26 வருடங்களுக்கு முன்னாடி நான் வாஸ் செகண்ட் QC. நான் இங்கே லாஸ்ட் ஸ்பீக்கராக இருக்கேன். I was teaching dance for the boys. அப்ப நான் வந்து டான்ஸ் டீச் பண்ணேன். ஈவினிங்ல ஒரு 1 hour சடங்கு ஸ்டார்ட் ஆகும். 6:30 இருந்து 8 டைம். இட்ஸ் கால்ட் as ஸ்டடி டைம். அப்போ வெளியில வந்து வர ஏறி பார்த்தா அட்டை இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் கிடையாது.
இந்த தமிழ் சங்கமும் சரி, இந்த ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டும் சரி, கல்வித்துறையில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் சிறந்து இருக்கிறார். வெரி ப்ரௌட். அதெல்லாம் ஜோர் கையை தட்டி அவர்களை நாம் வாழ்த்துவோம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு புக்கும் உங்களுடைய பொக்கிஷம், ப்ராப்பர்ட்டி. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேப்பர் வேஸ்ட் இஸ் a national waste. ஒரு சிறிய பேப்பர் நீங்க வேஸ்ட் பண்ணாங்களோ இட்ஸ் a national waste. சின்ன துண்டு பேப்பர் இருந்தாலோ நீங்க அந்த மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்ல ஒரு சின்ன டிராயிங் பிராக்டிஸ் பண்ணலாம். Don't waste whatever is given to you. Moving forward, we have heard from a beautiful prayer from Father Kailash. Now I kindly request Father Kailash to speak a few things which we wanted. Please. ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டீங்க. நீங்க பேசணும் ஆசைப்படுவாங்க. என்னுடைய பணிவான மாலை வணக்கம். எழுத்தறிவுதான் இறைவனாகும் என்று சொல்வார்கள். எழுத்தறிவுதான் இறைவனாகும் என்று சொல்வார்கள். அந்த எழுத்து அறிவித்தால் மட்டும் போதாது, அந்த எழுத்தை அறிந்து கொள்ள நமக்கு ஆற்றல் வேண்டும், அதற்கேற்ற ஒரு சக்தி வேண்டும், தெம்பு வேண்டும். அந்த வகையில் வெறுமனை காலால் கேட்டால் மட்டும் அது நமக்கு போராது. அதை எழுதிய அறிவிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை எழுதி பழக்க வேண்டும், அதற்கெல்லாம் நோட்டு புத்தக வேண்டும். அந்த காலத்தில் இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னா நல்ல மாணவர் கொடுக்கிறதுக்கு மனசு வாங்குறதுக்கு நம்ம தேர்வு இல்லை அப்படின்னாலும் கொடுக்கிறதுக்கு ஒரு சில நல்ல மாணவர்கள் இருக்கிறார்கள், இது போன்ற குடும்பங்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நல்ல குணத்தை நாம் பாராட்ட அந்த எப்பவுமே நம்முடைய கை பெறுவதற்கு மட்டும் இல்லைக்கூடாது, தருவதற்கும் இல்லை வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில இன்று மட்டுமல்ல ஆண்டாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியத்தை நாம் நினைவு கொள்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அலுவலகத்தை சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் செய்கிற அந்த நன்றிகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்க காசு போடுறாங்களோ அல்லது அவங்க யூஸ் பண்றதோ இல்லை, நீங்க நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரணும். நம்ம பிரின்சிபால் சார் அவர் இங்கேதான் 7வது வரையில் படித்திருக்கிறார். அவர் 7வது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மார்க்ஸ் அப்படியே படிப்பு உயர்ந்து படிப்பாக உயர்ந்து அறிவாக வளர்ந்து இப்பொழுது ஆற்றலாக அவர் பிரின்சிபலாக இருக்கிறார்கள். அது இந்த படிப்பு ஞானம் கல்வி அவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. அதனால இந்த கல்வி கற்றவர்கள் இதற்கும் பயன்படுத்துகிறார்கள், யாருக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த அறிவு செல்வம் என்பது நம்மை இந்த உலகில் இருக்கிற மனிதர்களிடமிருந்து தனித்து காண்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாகும். அறிவு செல்வம் நமக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குன்னா நம்மால் சிந்திக்க முடியும், நம்மால் பேச முடியும், நம்மால் எதையும் துரித செய்ய முடியும். அவற்றையெல்லாம் தருவது இந்த அறிவு. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா படிக்கணும். படிக்கிற காலத்தில் படிக்கணும். ஆனால் படிக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கையில் வந்து உலகத்தை வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் உலகம்னு சொல்கிறாங்க, அதை சிறைப்பட வச்சுக்கிட்டு ஏனாவது அல்லது திரையாவது பார்க்கறது அவற்றையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு படிப்பில் ஆர்வம் செலுத்துறாங்க. அந்த கல்வி அறிவு நமக்கு மேலான வாழ்க்கை தரும், உயர்ந்த ஒரு மதிப்பை தரும். இந்த மனிதர்களுக்கு அது நமக்கு நம்மை வெற்றி பெறக்காக இருக்கும். எனவே அந்த வகையிலே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த எல்லாம் கொடுக்கிற இந்த குழுவினரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆசிரியர் அவர்கள் தருகிறேன். அதே வகையிலே நீங்களும் நன்றாக படித்து முன்னேறி வாழ்க்கையிலே நான் இங்கிருந்து செல்லும் பொழுது எப்படி செய்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை
குடும்பத்திலே ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்பில் மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற மற்ற துறைகளிலும் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து போட்டி நிறைந்த காலம். சாதாரணமாக பியூசி எடுத்து பியூசி அப்புறம் டிகிரி படிச்சுதான் வேலை கிடைக்காது. போட்டிகள் அதிகமாக இருக்கிற காலம். அதனால பொது அறிவியையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொது அறிவியையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு துறைகளில் நீங்கள் முன்னேற்றத்துக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுங்கள். நேரத்தையும் கவனத்தையும் அவர்களே செலுத்து. அவர்கள் நன்றாக வளர, அறிவிலே, ஆற்றலிலே, ஒழுக்கத்திலே, பண்பிலே அவர்கள் வளர நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்னாடி கெட்டதை பேசுவதோ அல்லது வேற எதுவும் செய்வதோ, அவர்களை தாழ்ந்த அளவுக்கு பேசுவதோ அப்படியெல்லாம் உன்னால் முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் முடியும். அவர்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் இணைகளாக இருந்து அவர்கள் முன்னேறிய பிறகு அவர்களுக்கு தோழிகளாக இருக்கிறார்கள். வாய்ப்பு வாழ்த்துக்கள். நன்றி ஃபாதர். ஃபாதர் உங்க வார்த்தையா பேசினாரா? என்ன பேசினாரு கேட்டீங்களா? ரொம்ப அழகா வார்த்தை சொன்னாங்க. வாழ்க்கையில நல்லா படிங்க, முன்னேறுங்க. நீங்க வாழ்த்து சொல்வதில்லை முக்கியம், அந்த உண்மையான அந்த வாழ்த்து சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லா படிச்சு இந்த வாழ்த்துக்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஓகே, தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்விக்கான மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் கேஜிஎஃப் காலேஜ் பிரின்சிபால் திரு மேத்யூ அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் சிறப்பான மறைந்த ஐயா சீராளன் அவர் குடும்பத்தாருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நோபல் பிரைஸ் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலம் செய்துட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சி கூட மனம் வந்து நிதியுதவி கொடுத்து படிக்கும் பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க உதவிய அதே குடும்பம் தான் இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற மாணவர்களுக்கு இந்த உதவியை செய்ய முன்வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும். இந்த உதவி எனக்கு முன்னாடி பேசணுங்க, ஏதோ ஒரு உணவு பரிமாணம் அது வந்துட்டு சுவைத்து சாப்பிடலாம். இன்னைக்கு படிக்கிறதுக்கான இந்த உதவி வந்துட்டு நோட் புக்கும் அறிவு வளர்க்கிறதுக்கும் வாழ்க்கையில எப்படி முன்னேறதுக்கு ஒரு உதவிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தயவு கொண்டு மாணவர்கள் இந்த உதவியை பேருதவியா கருதி அவங்க வாழ்க்கையில முன்னேற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ரெண்டு வார்த்தை ரொம்ப குறிப்பா சொல்லிக்கிட்டு ஆசைப்பட்டேன். யாரு நிறைய படிச்சிருக்கிறாங்களோ வாழ்க்கையில் வந்து கண்டிப்பா முன்னேறுவாங்க. சரியா கல்வி இல்லாதவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னும் சிம்பிளா சொல்றேன்னா, நல்லா படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்லா படிக்காதவங்க என்ன வேலை கிடைக்கிறத செய்யணும் இருக்கும். இதுல ரெண்டு வித்தியாசத்தும் கண்டிப்பா மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஐயா சொல்றப்ப சொன்னார், எப்பவுமே நம்ம கைவிட்டு இருக்கணும்ன்றது இல்லை, அவசியம் இல்லை, அது கட்டாயம் இல்லை. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமோ, இந்த பெனிஃபிட் வாங்கி இருக்கணுமோ, நம்மளால முடிஞ்சது மற்றவங்களுக்கு இப்படியே இருக்கிறத ஒரு தாரக மந்திரம் நம்ம எடுத்துக்கணும். இங்க கூடி இருக்கிற தாய்மார்கள் இந்த கல்வியின் அவசியத்தை அதை இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணா மக்கள் மேன்மை அடைவாங்க அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கல்வியின்
முக்கியத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி ரொம்ப ஒழுக்கம் அவங்க வந்து சேவைப்படுத்தும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச தம்பிகள் குறிப்பாக குடும்பத்தாருக்கு நான் சார்ந்த இருக்கிற இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது மட்டும் யாரும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமா கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்பா இதெல்லாம் பார்த்தேன்? நாங்க படிக்கிற காலத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்ப இல்லை, அட்லீஸ்ட் இப்போவாது நீங்கெல்லாம் ரொம்ப லக்கி. இந்த பண்டெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போய் நீ பிரிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு லாங் நோட் புக்ஸ், கார்ட்போர்ட் கவர், சூப்பர். ஸோ இந்த வருஷம் முழுக்க நீங்க இந்த புக்கை நல்லா பயன்படுத்தி இது ஒரு 3 வருஷம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கல்விதான் உங்க வாழ்க்கையில முதல் ஸ்தானம். Understood? Education holds the first place in your life. Thank you. Now I would like to call upon Ms. Vedamani to deliver the vote of thanks. Good evening, everyone. On behalf of the ABCRN Martha family, I extend my heartfelt thanks to our respected Reverend Father Sandra. I thank you, Father. Reverend Paul, I thank you, Father. Reverend Father John, I thank you, Father. Mr. J.C.S., Secretary of NTA, I thank you, Ma'am. Parents and dear students, I thank you all. We are grateful to thank our chief, Mr. G. Matthews, Principal of Law, I thank you, Uncle, for sharing valuable time and inspiring words of wisdom. I would like to thank all the organizers for their hard work and dedication. Your effort has truly made this program memorable. Once again, thank you all for your presence, engagement and support. Have a wonderful day ahead. Thank you. Thank you, madam. Now we are very at the heart of the program, main program. Ready? Ready? Suma program. Okay. Now we have a distribution of the notebooks. For this, I kindly request our chief guest, Mr. G. Matthew, the principal of the Law College, to place and distribute the books. First, I would like to call Yamini S. First Standard, Archita First Standard, Preeta, Dakshika, all the 4 First Standard children. Archita, Preeta, Dakshika. Father, please don't go. Father. Second standard Vaishali. Just call out the name with them now. Dakshita. Rakshita. Okay. Stand. Okay, second standard Vaishali Melvin. Right. Very good. To joining with, I kindly request Father Ragharaj and Father John Paul to distribute the notebooks. Father, please direct the stage.
Also by humble request Father Sundar, தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Toshiba third standard, Grishma third standard, Jennifer, Tina, Toshiba, Grishma, Jennifer. Fourth standard Nityashri, Tanusha, Nityashri and Tanusha. Complete. Fifth standard Anto Crispin, Maria Tisha, Marshall, Anthony. Please come in the order. Anto Crispin Yapa, come. Maria Tisha, walk fast. Marshall, Anthony. What I request is the Lord. Fifth standard Anthony Jagadish, sixth standard Rakshita, Hansika, Anshika, Anthony, fifth standard, Ravish and Rashika, sixth standard, Ansika also sixth standard, Rashika. Okay. Now I would like to call upon Jerry Krish, Maria Delphina, Annie Tisha, Alan Ambrose. I kindly request Father Sundar to dispute the roll books. Annie Tisha, Maria Delphina, 8th standard. Annie Tisha, 8th standard. Alice Ambrose, 8th standard. Swati, 8th standard. Sarah Sam, 8th standard. Leslie, 8th standard. Prasanna Krishnan, 8th standard. Cheryl, 8th standard. And now we go ahead with 9th standard. 11th will be 9th standard. Vinodini, 9th standard. Jaina, 10th standard. Jaina. Rakesh, 10th standard. Clara, 10th standard. Rakesh, Clara, Kirtika, Kirtika, 10th standard, Kritika, 10th standard. And also we have 6th standard, 211. Can you make 6th standard notebooks? 211 and Tanusha, 6th standard. Tanusha, yeah. Correct, okay. Sheryl? Sheryl is selected 8th standard. 4th standard. ஆமாம் சரி வரல போல நம்ம கூட
பிள்ளைகள் யாராலும் புக்ஸ் வாங்கிருக்கீங்க ஒரு 10 பசங்க வாங்க முன்னாடி புக்கோட வாங்க சீக்கிரம் வாங்க நோட் புக்ஸோட வாங்க குட்டிமா கொஞ்சம் இல்லை இல்லைங்க Thank you everyone. എന്തായിരിക്കും അത്
நில்லு அப்படி நீ நில்லுப்பா எங்க பாரு. நில்லுப்பா வள்ளுவர் வராரா வராட்டணும் இது எங்கே இவங்க மாட்டாங்கல்ல வந்து அவங்க